பேசலாடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவருடைய கிருபையினால எல்லாரும் நல்லா இருக்கீங்க. பாருங்கங்க, நம்ம இந்த வாழ்க்கையில எப்படி வாழ்றோம்? ஆ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு காரியம் தேவைன்னா நம்ம தகப்பன்ட்ட போய் எப்படி கேட்போம்? அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். யார் ரொம்ப செல்லமா இருப்பாங்க? அப்பா இருந்தாங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க மோஸ்ட்லி அப்பாட்ட போய் ரொம்ப கேட்பாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா, அம்மாட்ட கேட்பாங்க. ஆனா ஒரு சிலவங்களுக்கு அம்மாவ ரொம்ப பிடிக்கும். அப்படியே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு காரியம்னு எப்படி சொல்லுவோம்? அம்மா ப்ளீஸ்மா, அம்மா எனக்கு இது வேணும்மா, அம்மா எனக்கு இது வேணும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப அடமும் பிடிச்சிருப்போம். எப்படி சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா அது வேலை பார்க்க மாட்டோம். அப்படி ரொம்ப அடம் பிடிச்சு நம்ம அம்மா, அப்பா மனசு இறக்கப்பட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிரும்? உதவிருவாங்க. அப்படிதானே? நம்ம உலகத்துல இருக்க தகப்பனே அப்படி இருக்கும்போது, இங்க ஒருத்தர் பைபிள்ல ஆண்டவர்கிட்டயே அடம் பிடிச்சவரு இருக்காரு. பாருங்களேன்! நம்ம தான் அப்படிப்பட்டவர்னா, அவர் ஆண்டவர்கிட்டயே அடம் பிடிச்சிருக்காருங்க. வேற யாரும் இல்லங்க. நம்ம யாக்கோபு அண்ணன் தான். பாருங்க, ஆதியாகமம் 32 அதுல 26ல பின்பகுதிய பாருங்க. "நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்." நீங்க எப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்படிதானே? ஆனா, அந்த யாக்கோபு இந்த மாரி வார்த்தைய சொல்லி அவனுடைய பேர மாற்றி ஆசீர்வாதத்த வாங்கிக் கொண்டான்னு இருக்குது. அப்படிதானே? அத பாருங்க. தேவனோடும் மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. இஸ்ரவேல்னு பேர் எதுக்கு வந்தது? அவன் தேவனோடும் மனிதரோடும் போராடி. பாருங்களேன்! நம்ம அம்மா அப்பாட்ட மட்டும் தான் நம்ம இப்படி இருக்கோம். ஆனா, இந்த யாக்கோபு ஆண்டவர்கிட்டயே போய் வலுக்கட்டாயமா இருந்திருக்கான்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு காரணம் அவனுடைய ஜெபம். நம்ம ஜெபம் எப்படி இருக்குங்க? நம்மளும் ஒரு காரியத்துக்காக போய் நின்னோம்னு நெனச்சுக்கோங்க. பிடித்து ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கணுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காதொழிய மட்டும் ஆசீர்வதிக்கணும். எனக்கு இந்த காரியம் தேவை. அது உங்க சித்தத்தின்படி எனக்கு தாங்க. உங்க சித்தத்தின்படி எனக்கு தாங்கன்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்க. அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியம் செய்வார். எப்படி இந்த யாக்கோபு தன்னுடைய காரியத்துக்காக ஒரு வைராக்கியத்தோடு போராடினானோ, நம்மளுடைய வாழ்க்கையில அநேக இன்னல்களும், அநேக கஷ்டமும் இருக்கும். ஆனா நம்ம போராடணும். மனுஷன போய் பார்க்கறத காட்டிலும், தேவன்கிட்ட போய் மண்டியிட்டு ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நம்முடைய காரியத்த வெற்றியா மாற்றி தருவார். ஆண்டவர் இந்த நாள் உங்கள பார்த்து சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கிற மகனாக, மகளாக மாறணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.